அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா பினான்சியல் சர்வீசஸ் சேனல். போன பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்பௌஸ் ப்ரொடெக்ஷன் பிளானிங் பத்தி பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பார்த்தோம். ஒருத்தருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அவசியமா? கண்டிப்பாக அவசியம். ஏன்னாக்கா மருத்துவமனையில நம்ம அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருந்தா முதல்ல இம்மீடியட்டா அந்த ரிசப்ஷன்ல கேட்கறது 50,000 முதல்ல கட்டுங்க, 1,00,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போறதுங்க? இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பாதுகாப்பு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா அந்த கார்டை காமிச்சு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் நம்மளால எடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா கணவன், மனைவி, குழந்தைகள் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காவது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங், ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஏற்படக்கூடிய செலவுகள், டாக்டர் ஃபீஸ், மருந்து, மாத்திரைகள் இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு, காஸ்ட்லியா. அப்படின்னும் போது நம்ம எப்படி சமாளிக்கிறதுங்க? ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸால எப்படி சமாளிக்க முடியும்? கண்டிப்பாக அதை நம்ம வைக்கிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா எடுக்கலாம், ஃபேமிலி எடுக்கலாம், கணவன், மனைவி, குழந்தைகள் சேர்ந்து எடுக்கலாம். இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த விதமான கவலையும் இல்லாம நிம்மதியா நம்ம இருக்கலாம். சில பேர் சொல்றாங்க, சார் நான் ஆபீஸ்ல வச்சிருக்கேன் சார். ஆபீஸ்ல வச்சிருக்கீங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க? ஏன்னா அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்து ஆபீஸ்ல கொடுப்பாங்க. 2 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் அவங்களுடைய கேடரை பொறுத்து அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் குரூப்பா கொடுப்பாங்க. சில கம்பெனில பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க, சில கம்பெனில ஃபேமிலி கவர் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாம தனியா எடுத்து வைக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். ஏன்னா அந்த கம்பெனியை விட்டு நம்மள எப்போ வேணாலும் வேலையிலிருந்து நிறுத்தலாம், இல்ல நமக்கே வேலை பிடிக்கலன்னா வேலையை விட்டு மாறலாம். அந்த சூழல்ல நமக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம போயிடும். அதனால கம்பெனில கொடுக்கறது நம்ம எக்ஸ்ட்ராவா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நாம நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு கட்டாயமா நம்ம எடுக்கணும். இது வேற மினிமம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க எல்லாருமே. காரணம் என்ன? காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறான். வெளிநாட்டுல போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல, நம்ம நாட்டிலே அட்வான்ஸ்டு சிகிச்சைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு பணம் வேண்டாமா? அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்லி இந்தியாவுக்குள்ள எந்த மருத்துவமனையில நீங்க அட்மிட் ஆனாலும் உங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்கு. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பாலாஜி சார் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வைக்கிறோம், கிளைமே பண்ணலன்னா இந்த பைசா வேஸ்ட் தானே? நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பணம் கட்டுறோம், கிளைமே பண்ணலன்னா இந்த பணம் வேஸ்டா போகுது, தயவு செய்து அதை அப்படி பார்க்காதீங்க. நான் அவருக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, சார் இப்ப நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வைக்கிறீங்க, எடுத்து வைக்கிறீங்க, உங்களுக்கு கிளைமே வரல அப்படின்னா இறைவனுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கிளைம் வந்தது அப்படின்னா இன்சூரன்ஸ் உடைய அருள் இருக்குன்னு அர்த்தம் சார். எப்படியும் உங்களுக்கு அருள் கிடைக்கும் சார் நான் சொல்றேன். இப்போ 10 வருஷமா பணம் கட்டிட்டு வராங்க, கிளைமே பண்ணல, அதுக்குன்னு போய் நம்ம ரோட்ல போய் படுத்துக்க முடியும்? விபத்து நடக்கட்டும், விபத்தோ நோயோ எதிர்பாராத விதமா யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். இப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம ஹெல்த் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம போட்டுக்கக்கூடிய இந்த சட்டை 800 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுத்து நம்ம வாங்கணும். இதே சட்டைய ஒரு 40 முறை நம்ம துவைச்சு அயன் பண்ணோம்னாக்க அந்த சட்டையோட காஸ்ட் வந்துடும், ரெக்கவர் ஆகிடும். திருப்பி அந்த சட்டையோட காஸ்ட்டுக்கு மேலே போகும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நம்ம குடும்பத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா எப்படி நம்ம சமாளிக்கிறது? சப்போஸ் நீங்க எடுத்தே வைக்கலன்னா என்னென்ன சூழல் உருவாகும்? அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டியது வரும்.
ஆபீஸ்ல லோன் போடணும், இல்ல நம்ம சொத்து பத்திரத்தை வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்கணும். சில சமயங்கள்ல சொத்தையை விற்கக்கூடிய சூழல் கூட உருவாயிடுது. அப்ப நம்ம வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக நம்ம சேர்த்து வச்சிருப்போம். ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக, பிள்ளையோட கல்விக்காக, பிள்ளைங்களோட கல்யாணத்துக்காக நம்ம எடுத்து வச்சிருப்போம். அந்த பணத்தெல்லாம் உடைச்சு எடுக்க வேண்டியது வரும். அப்ப இதெல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னா கம்பல்சரியா அனைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிச்சயமாக எடுக்கணும். நிறைய கம்பெனில ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டா நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பாலிசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த பாலிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாரு அப்படின்னா ரூம் ரெண்ட்டுக்கு எந்த விதமான கேட்சும் கிடையாது அந்த பாலிசியில. எனி ரூம் கேட்டகரி. இப்போ சமீபத்துல நான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கிளைம் பண்ணேன். அம்மா பேர்ல அந்த பாலிசியை நான் எடுத்து வச்சிருக்கேன். கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கேர் சுப்ரீம் அப்படிங்கிற பாலிசி அம்மாவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ திடீர்னு காலில் கொஞ்சம் வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க சென்னையில உள்ள ஒரு மருத்துவமனையில அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, சார் சிங்கிள் ரூம் இல்லை அப்படின்னா. நான் கேட்டேன் சூட் ரூம் இருக்கான்னா. சார் சூட் ரூம் இருக்கணும்னா உங்க பாலிசியில அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கான்னா. இருக்குங்க, உங்ககிட்ட இருக்கான்னா. எஸ் இருக்குன்னா. அந்த ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில அந்த ரூமுடைய வாடகை வந்து பாத்தீங்கன்னா 28,000 ரூபாய். இன்சூரன்ஸுக்காக 25,000 ரூபாய் அப்படின்னு ஒரு நாள் வாடகை 25,000 ரூபாய் வாடகை. அப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு 4 நாள் இருந்தாங்க. அந்த கிளைம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,55,000 ரூபாய் வந்தது. ஒரு 4,000 ரூபாய் என்னமோ நான் கட்டினேன். பாக்கி உள்ள அந்த 1,50,000 எனக்கு கிளைம் வந்துருச்சு. சப்போஸ் நான் எடுத்து வைக்காம இருந்தா அந்த 1,50,000 ரூபாய் பணத்தை நான் எப்படி கட்டுறது? திடுதிப்புன்னு கட்டணும்னா வேற ஏதாவது சேவிங்ஸை உடைச்சுதான் கட்டணும். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம குடும்பத்துக்கு எடுத்துட்டோம்னா குடும்பம் வந்து பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், எனக்கு ஒன்றும் வியாதி இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்கு அதை போய் கட்டி வேஸ்ட் பண்ணுவானா? தயவு செய்து அப்படி சிந்திக்காது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாலாஜி ஹெல்த்தை நான் நல்லா மெயின்டைன் பண்றேன், கரெக்டா நான் சாப்பிட்றேன், கரெக்டா உடற்பயிற்சி எல்லாம் பண்றேன், எந்த விதமான மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, எனக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, எனக்கு எதுக்கு எடுக்கணும்னு. நான் சொன்னேன், சார் ஒண்ணுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். சப்போஸ் நீங்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி ஆபீஸுக்கு போறீங்க, ஒருத்தர் வண்டி ஓட்ட தெரியாம வந்து ஓட்டி உங்க மேல இடிச்சுட்டான், அப்ப என்ன ஆகும் சார்? அதுக்காக தான் சார் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வைக்கணும். ஏன்னா யாருக்கு எந்த டயத்துல என்ன ஆகும்னே தெரியாது. அதுவும் இப்ப சமீபத்துல நம்மளுக்கு வந்து கோவிட் வந்து முடிஞ்சது. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்துக்காக நகைகளை விற்று கடன்களை வாங்கி ரொம்ப சிரமப்பட்ட ஃபேமிலிஸ் நான் நிறைய பேரை பார்த்தேன். நமக்கு இந்த ஒரு பாதுகாப்பான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது கவலை இல்லாம நிம்மதியா நம்மளால இருக்க முடியும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிச்சயமாக எடுத்து வைக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நிச்சயமா எடுக்கணும். அதுல உங்க குடும்பத்துக்கு என்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த பதிவும் போது அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லை வாட்ஸ்அப்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம், தாராளமா கேளுங்க. இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு பதில் வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணா பினான்சியல் சர்வீஸ் சேனலோட இணைந்திருங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரையில இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு பிளான் பிரசன்டேஷனோட எப்படி எல்லாம் நம்ம எடுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி எல்லாம் போடலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி போடலாம், லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி, எல்லாமே டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாக இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் பயனடையும். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.